ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வில்லங்கச் சான்று ஆன்லைன் மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறது எப்படி. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஈஸி வில்லங்கத்தை பார்த்தீங்கன்னா வில்லங்கச் சான்று நீங்களே பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் அந்த கையெழுத்தோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வில்லங்கச் சான்று பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம வாங்குறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பதிவுத்துறை வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கும். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணீங்க. ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வில்லங்கச் சான்று ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே பண்ணலை அப்படின்னாக்கா பயனர் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய வில்லங்கச் சான்றை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே உள்நுழைவு அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணீங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணீங்க. கேப்சா வேல்யூ டைப் பண்ணிவிட்டு உள்நுழைவு அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய பேஜ் இந்த மாதிரி லாகின் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு இருக்கும் மெனு பாரில். அதில் வில்லங்கச் சான்று அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கோரிக்கை பட்டியல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேடல் மற்றும் வில்லங்கச் சான்று அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா மண்டலம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மண்டலம் எதுவும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அடுத்து மாவட்டம் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மாவட்டம் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார்டிங் டேட் ஆரம்ப நாள் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் எத்தனை வருஷத்துக்கு தேவையோ அத்தனை வருஷம் வரல நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி முடிவு நாளை நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குல விவரங்களில் கிராமம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு புலையன் நீங்கள் கொடுத்துங்க. அதனுடைய சப்டிவிஷன் இருந்ததுன்னா சப்டிவிஷன் நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேர்க்க அப்படின்ற பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க. டைப் பண்ணிவிட்டு தேடு அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இணைய வழி விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே உங்களுடைய பேர் கேட்பாங்க. உங்கள் பேர் நீங்கள் இங்கே டைப் பண்ணீங்க.
டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கட்டண விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் செலுத்தும் விதம் மற்றும் வில்லங்கச் சான்றை பெறுதல் அப்படின்னும் போது விண்ணப்ப எண் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இசிஏ ஆன்லைன், உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர், எந்த இயர் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொகை செலுத்தும் நிலைப்பாடு நிலுவையில் எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கட்டண விவரங்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எவ்வளோ, தேடுதல் கட்டணம் எவ்வளோ, கணினி கட்டணம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட் இங்கே வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது செலுத்துக அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். விண்ணப்பதாரர் பெயர், அலுவலகம், ஸோ முகவரி எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் வந்து உங்களுடைய மாவட்டம் கேட்டிருப்பாங்க, கிராமத்தின் பெயர் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே மாவட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு கிராமத்தின் பெயரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு குறியீடு கேட்டிருப்பாங்க, அஞ்சல் குறியீடு, அதை நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்ப வகைப்பாடு வில்லங்கச் சான்று, சேவை வகைப்பாடு வில்லங்கச் சான்று, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே வந்துடுது. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் இங்கே பே பண்ணணும் அப்படின்போது சமர்ப்பிக்க பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது, விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு செலுத்துக, தற்போது செலுத்துக அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் தற்போது செலுத்துக அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எப்படி பே பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, இல்லை நெட் பேங்கிங் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணைய வழி அப்படின்றதுல பாரத் ஸ்டேட் பேங்கின் நுழைவாயில் மூலயமா, அதாவது எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே மூலயமா வந்து நம்ம வந்து பே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் வரும். அந்த டேப் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இணைய வழி மூலம் தாங்கள் உறுதியாக தொகையை செலுத்த விரும்புகிறீங்களா, ஆம் அப்படின்ற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண நெக்ஸ்ட் பேஜ் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே போயிடும். ஸோ இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நெட் பேங்கிங், கார்டு அப்படின்னா யூபிஐ. ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம யூபிஐ மூலயமா பேமெண்ட் பண்ண பார்த்தோம்னா யூபிஐ ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கியூஆர் கோடு இல்லை யூபிஐ ஐடி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூபிஐ ஐடி கொடுக்க போகிறோம். ஸோ யூபிஐ ஐடி இங்கே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். மறுபடியும் கன்ஃபார்ம் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோடனே இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அமௌண்ட் ரெமிட்டடு, ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ உங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்கள் பணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது, வங்கி குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை எண் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கீழே ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் காப்பியை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து வச்சிங்க. ஸோ அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சிக்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு மின்னணு சேவைகளில் போனீங்கன்னா வில்லங்கச் சான்று அப்படின்னு இருக்கும். அதில் கோரிக்கை பட்டியல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ண உடனே நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் நம்பருடைய ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைன்டு பிடிஎஃப், அதாவது ஈசியினுடைய பிடிஎஃப் காப்பி அவங்க வந்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க.
அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வில்லங்க சான்றை ஈஸியாக ஆன்லைன்லேயே நீங்கள், அதாவது சைன்டு பிடிஎஃப் காப்பியை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.